அதெல்லாம் தெரிஞ்சது பயங்கர குஷியா இருக்கு. இன்னைக்கு வளம போல 30 நிமிஷம். அண்ணா நான் ஓ சரி. என்னைக்கு போலவே இன்னைக்கு எங்களோட கதாபிரசங்கத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். பார்வையாளர்களே, எங்களோட கதை உங்களுக்கு குறைஞ்சா பக்கத்துல ஒரு டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் இந்த போன் எல்லாம் சைலண்ட்ல போடுறாங்க. ஏன் அன்னைக்கு நாங்க சொல்ல போற கதை ராமாயணம் மகாபாரதம் பழையாபதி கொஞ்சம் கேசி சிலபஸ்தா மணி மணி ஜோ நம்ம பேர் மணி. அந்த மாதிரி கதை இது. இந்த கதையோட கதாநாயகன் ஒரு பெரிய வெள்ள குதிரை, நீளமான வாழை, கம்பீரம், தைரியம், குலத்தை பறக்க 1,00,000 படை வீரர்களோடு ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு அவர்கிட்ட சர்ப்ரைஸ் பண்றதா சொன்னான். அதுதான் வர்றான்பா. ஓகே, நான் ரெடியா? சரி. இவர்தான் இந்த கதையோட கதாநாயகன். பேர் ஏஜுவயம். ரைட், இப்ப நாம இந்த கதையை ஆரம்பிக்கலாம். இது புதுக்க நம்ம சமூகத்தில் நூத்துல ஒருத்தரோட கதை. இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த கதையோட இருந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எதிர்காலம் என்னன்னு நீங்க பார்க்க போறீங்க. இந்த கதையோட எதிர்காலம் என்னன்னு நாங்க சொல்லாமலே நீங்க பார்த்து புரிஞ்சுக்கீங்க. இந்த கதை 1980 நடக்கும். மிஸ்டர் ஒரு சமூக நலன் ஒரு நாள் அவங்க ஊர்ல ஏற்பாடு பண்ணியிருந்த இரண்டாம் போயிருக்கு. சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல அன்பா அவதான் இந்த கதையோட கதாநாயகன். இந்த ரத்ததான முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்ததும் நம்ம தெரியும். அவங்க சந்திப்பு ஒரு நட்பான படிப்படியா அதெல்லாம் இப்படியே காணது. கூப்பிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஓகே சார், அதுக்காக தான் இது பண்ணிருக்காரு. கதைய நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. நாங்க இங்க இருந்து ரொம்ப நேரம் வந்துட்டாங்க. என்ன சர்ப்ரைஸ்? இதுக்கு மேல என்னால ஆசிரமத்துல இருக்க முடியாது. நான் ஆசிரமத்துக்கு வந்து என்னோட கூட்டிட்டு போயிருக்கு.
இதுதான் என்னோட வீடு. பிரிட்டிஷ் காலத்துல கட்டு. எங்க தாத்தா பிரிட்டிஷ் ஆர்மியில சோல்ஜரா இருந்தாருன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா சிலோன்டா. உனக்கு எங்க தாத்தாவை காட்டுறது இல்ல. இது எங்க தாத்தா. இது அம்மா. இது எங்க அம்மா. சாரிடா அவ்வளவு அழகா இருக்காங்க. இது சின்ன வயசுல நான். சரிதா? உனக்கு பசிக்கல? இன்னைக்கு ஏன் கையாலே உனக்கு நான் சரிதா? இந்த வீட்டுல நான் மட்டும்னால சமைக்க கூட இது வாங்கி வைக்க. கடைக்கு போயிட்டு வர கொஞ்ச நேரம். வித்யா தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி இருக்கு. எங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டு கோபத்துல எங்க அம்மா கழுத்த கத்தியான கருத்தரை நடத்ததையே கண்ணால பார்த்ததுல இருந்து சரியான தூங்குனதே இல்லை. அதுக்கு பிறகு அப்பா செயலுக்கு போயிட்டாரு. நான் அனாதாசிரமத்துக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூங்கணும்னு கண்ணை மூடி தவம் இருக்கு. ஆனந்த வரம் எனக்கு கிடைச்சதே எங்க அம்மா என்ன நினைச்சுக்கும் போது நிம்மதியா தூங்கணும். எனக்கு நேஜில் அணைக்கல. நான் நிம்மதியா தூங்க போறேன். சரிதா? ஒரு கிழமைக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கிட்டேன். இன்னும் வீட்டுக்கு சில பொருள் உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு நிறைய வாங்க வேண்டியது. அம்மாவுக்கு போன் பண்ணி காசு எடுத்து நம்ம கல்யாணம் பண்ண விஷயத்த துருமையா கொஞ்சம் இது என்னோட வீடு. மறந்தே போயிட்டேன். நான் சமைக்கிறேன், நீ குளிச்சுக்கலாம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும். Sweet dreams, Teresa. இந்த வீட்டுல என் கூட இன்னொரு ஆளு எங்க அம்மா இருக்கும்போது எனக்கு தனிமை தெரிஞ்சதே அவங்க இல்லாம போறது அந்த தனிமையும் ஒரு உறவு. அப்போ அம்மா நான் சின்னதா இருக்கும் போதே 2 பேருக்கும் டிவோர்ஸ். எங்க அப்பாவை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு எங்க அம்மா சொல்லுவான். அவரோட ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில நேரம் எங்க அப்பா அளவுக்கு அதிகமா புகழ்ந்து பேசுவாங்க.
இன்னும் சில நேரம் திட்டி தீர்த்துருவான். அவங்களுக்குள்ள இருந்த குட்டி குட்டி பிரச்சனைகளாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய பூகம்பமா பிரிச்சு. அதுக்கப்புறம் அவங்க முறைய பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்பா எங்க போனாருன்னு தெரியும். அம்மா விளையாடி அம்மா பிரசாத வச்சு அம்மா தான் என்ன வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா திரும்பி வருது. அங்க அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதாவும் தெரியும். என்ன இருந்தாலும் எங்க அம்மா எனக்கு எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் குட்டியா ஒரு விஷயம் அது என் தெரேச மூலமா எனக்கு கிடைக்கும். ஏன்னா எனக்கு இருக்க ஒரே சொந்தம் தெரேசா. ஏன் தெரேசா பிரச்சனையாவே இருக்குது. ஏன்னா கல்யாணம் ஒரு அழகான கனவு. அந்த கனவு நிஜமாகும் போது நம்ம உடம்புல டோபமைன் அதிகமா சுரக்கும். ஹோமோன் அந்த டோபம் அது தாராத சந்தோஷம் வாழ்க்கை ஃபுல்லா வேணுது. மனசு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் தங்களோட முழுசா அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் தான் காதல். காதல் எங்களோட அந்த அழகான திருமண வாழ்க்கை உங்களோட விதமான அந்த காதல் ரொம்பவே அழகா.
ஆனா ஏஞ்சலோ ஒரு நாள்ல 2 நாள்ல ஒரு கிழமையா தூங்கவே இல்லை. ஆனா எப்படி எங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? அது தெரேசாவுக்கு தெரியுமா? ஏஞ்சலோ தெரேசாவுக்கு தந்திரமா இருக்கு. அவளை தூங்க வச்சதுக்கு அப்புறம் அவன் இரவும் பகலும் முழிச்சேதான் இருக்கான். ஆனா ஏன் ஏஞ்சலோ, இன்னைக்கு நீ தூங்கலையா? ஏன் ஏஞ்சலோ நீ தூங்காம இருக்க? தூக்கம் வரல தெரேசா. உனக்கு டீ போட்டுமா? ஏஞ்சலோ, நீ தூங்கி ஒரு கிழமை ஆகுது. ஆனா அந்த கடைக்கு உன்னோட தெரியவே ஏதாச்சும் மறைக்கிறியா ஏஞ்சலோ? உங்ககிட்ட இருந்து நான் எதையும் மறைக்கிறேன். என்னை பத்தி எல்லாமே உன்னை தவிர தெரியாது. அப்ப எப்படி நீ தூங்காட்டி இவ்வளவு உற்சாகமா இருக்க? ஜெனிஃபர், தெரேசா, என்ன விட்டுட்டு நீ எங்க போன? ஏய், சீ, இந்த குப்பைக்கு வந்து கிடக்க. உன்னடா குயின் மாதிரி பாத்துக்கிறேன்னு தானே சொன்னேன். ஜெனிஃபர், இது ஏஞ்சலோ ஹஸ்பண்ட். ஓ, இவதான் உன்னை மயக்கி கூட்டிட்டு வந்த மாரிசனா? ஏய், நான் தெரிஞ்ச 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் என்ன ஓகே சொல்ற நேரம் பார்த்து நீ அவன் மேல பைத்திய மாதிரி பேசாத ஜெனி. ஏஞ்சலோ, இவன் ஜெனிஃபர். என்னோட சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல வளர்ந்தவன். என்னோட ஃப்ரெண்ட். ஹாய். ஐயோ, வாலி முதலை பல்லக்கு என்ன முதல் கண்டு நான் கை சேர துடிக்கும் என்னுடைய காதலி மாற்றான் முன்பு என்னை நட்பே என்று உரைப்பதை என் சிறியம் தாங்குமா? என் சிறியம் தாங்குமா? தெரேசா, நீதான் என் வாழ்க்கை துறவியது. நான் என் நெஞ்சில ஆழமா ரெஜிஸ்டர் பண்ணி உன்னோடு சேர்ந்து எத்தனை இரவுகள் ஜெனிஃபர் விதவிதமா கதை வைத்து சிரிச்சிருக்கிறேன். நான் கனவிலேயே பாதி வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். மீதி வாழ்க்கையை நிஜத்துல வாழ என் கண்மணி சொன்னா கேளு ஜெனி. செஞ்சு குடும்ப வாழ்க்கையை குழப்பாது. நான் தான் உன்னோட செல்ஃபிஷன்.
எங்கிலோ இடையில அவன் இலக்கியத்துல ஒண்ணு பேசினா பாரு. அப்பாடா நீ ஏதோ பர்சனல் எடுத்துட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேன். சரி, இல்லை. ஆனா எங்களை ஆசிரியத்தையே வளர்ந்த ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுனா அது ஜெனிஃபர்தான். எனக்கு கொஞ்சம் டயர்ட். நான் தூங்குறேன். லேட் ஆயிடுச்சு. தூங்க போறான். ஒரு கிழமைக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லது. எங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். வாழ்க்கையோட முழு பயன் எனக்கு அவனும் அவனுக்கு நான் தான். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எங்களுக்கு ஏன் தூங்காம இருக்காங்க? ஏதாச்சும் பணம் இருக்காது. ஆசிரமம் வாழ்க்கைக்கு நிறைய சகிப்பு தன்மை கற்றுக் கொடுத்திருக்கு. எதுவா இருந்தாலும் என்னால அனுசரிச்சு வாரு. எங்க வாழ்க்கையில இந்த விதமான பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. பிரச்சனை இல்லாத மனுஷன் முட்டை போடுற குதிரைக்கு பொண்ணு ஏன்னா அப்படி இருக்கவே முடியாதுல்ல. தூங்க போன ஏற்றணும் மறுநாள் மாலையில எதிர்ச்சதுல இருந்து பிரச்சனை ஆகும். Thank you.
Teresa. ஏசா ஏசா என்ன ஒரு வேலை வேலை இருக்கீங்க இன்னைக்கு February 29 ஏஞ்சலோட பர்த்டே. நாம வெட்டிங் பண்ணின இந்த 4 வருஷத்துல சேர்த்து செலிப்ரேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஏஞ்சலோட பர்த்டே. அப்படியா? ஏஞ்சலோட இல்லடா. அது சரி பர்த்டே கோயில் ஏஞ்சலோ ஏஞ்சலோ இந்த தடவை 10 நாளைக்கு பிறகு நேத்து தான் தூங்க போனான். அவளை தூக்கத்துல இருந்து எழுப்பினதுக்காக எங்களுக்குள்ள நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. அதுக்கு பிறகு நான் அவளை எழுப்புறதே கிடையாது. அவளா எழுப்பிக்கட்டும்னு விட்டுருவேன். அடிக்கிறதை தான் அனுப்புன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஏஞ்சலோ விஷயத்துல 100% பொருந்தும். ஆனா ஏஞ்சலோவை பொறுத்த வரைக்கும் ஏன் இது ரெண்டையும் செய்யறான்னு தான் எனக்கு புரியல. எங்களுக்கு புரியல இருந்ததுலேருந்தே புரிஞ்சுக்க முடியாததுதான் என்னோட வாழ்க்கை. அதையும் இந்த 4 வருஷம் எதுவுமே எனக்கு புரியல. முக்கியமா என் ஏஞ்சலோ ஏதும் புரியா உலகில் தினமும் தோன்றும் புதிர் நீ காணும் கனவை கணத்தில் களைக்கும் பாதை துயில் நீ நீதானே நிழலாம் யாய் மரணாய் யாய் உன்னை அன்றி வேறு சொந்தம் மண்ணில் யாரும் இல்லை நிலவைப் போலே ஏஞ்சலோ எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை தந்தாரு. நான் அவரை விட்டு எங்கேயும் போக போறதா இல்ல. ஏன் ஏஞ்சலோ எனக்கு மட்டும்தான். ஹலோ ஹலோ தெரேசா, நான் ஜெனிஃபர். ஜெனிஃபர், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜெனி. பொய் சொல்லாத. உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அந்த நேரத்திலையும் ரோஷமா வாழ்ற மாதிரி நடிக்கிற இந்த தெரேசா என் ஃப்ரெண்டு தெரேசா இல்லைன்றது தெரியும். போதும் ஜெனி. எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட பழைய மாதிரி ஃப்ரெண்டா பேசுறதா இருந்தா மட்டும் பேசு. என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நீ எவ்வளவு யோசிக்க தேவை ஜெனி? தெரேசா, உனக்கு இந்த லைஃப் தேவையில்லை தெரேசா. அது நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. ஏஞ்சலோ, தெரேசா,
புரிகிறதா? என்னவா? நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா இந்த பிரச்சனை நடந்த 2 நாள் அவங்களோட 4வது வருஷ கல்யாண நாள் முதல் நாள் இந்த பிரச்சனை ரொம்ப உச்சனா கல்யாண வாழ்க்கைங்கிறது எதிர்பாராத ஒரு விபத்து தானே. தான் என்னதான் இருந்தாலும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அடிபட்டு வாழ்க்கை ஒரு தடவை சொன்னா புரியாது. அதை எழுதி போயிடுங்க.
டார்ச்சர் பண்ண சரி ஒரு இம்ப்ரெஸ் ஆகி யூனோல பெரிய பிரச்சனை 4 வருஷமா நிம்மதி இழந்துட்டு கஷ்டப்படுறது நான் தான். டென்ஷன் நான் பேசினா உனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் தெரேசா சொல்லிக்கோ. பேசாத தெரேசா என்ன பிரச்சனை? பேசாத தெரேசா நான் பேசுவேன். பேசாத தெரேசா பேசுவேன். பேசாத தெரேசா ரொம்ப நாள் தொடர்ச்சியா தூங்காம இருக்க அப்படி சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா பாருங்க அன்பா இருக்கு. இந்த போல யாராலையும் ஒரு பொண்ணு போட்டு கேளாது அந்த ஏஜ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ தூங்க போயிட்டா ரொம்ப நாள் தொடர்ச்சியா தூங்கிக்கிட்டே இருக்க. டயர்டா இருக்க, டிப்ரெஷனா இருக்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே கோவப்படுற. என்ன அடிக்கிற, காயப்படுத்துற. ஏன்? 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 சரி சரிப்பா, உனக்கு எத்தனையோ தடவை சொல்றேன் எனக்கு கால் பண்ணாது. எந்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் உனக்கு தேவையில்லை ஜெனி. வெயிட் போன எப்படி ஒரு வாழ்க்கையில 2 பேரா வாழ முடியுது? வழக்குதான் ஏமானா இருக்கிற உன்னோட வாழ இல்லாதுன்னு எத்தனையோ தடவை டிவோர்ஸ் கேட்டேன். மறுபடியும் ஏஜிலவா என் மேல பாசத்தை காட்டி டிவோர்ஸ கேன்சல் பண்ணிட்டேன். நீ வேணும்னா ஏஜிலவா ஏமோனா 2 வாழ்க்கையும் வாழலாம். ஆனா என்னால கடைசி மட்டும் பேசாம வாழ முடியும். சரி, தெரேசா என்ன தப்பு பண்ணான்னு சொன்னா தானே கதை புரியும். நீ எல்லாருமே இவங்கள மாதிரி ஒரு கடிவாளம் இருக்காது. அந்த ஒரு கடிவாளங்களை உடைச்சிருங்க. இந்த கதையை முழுசா இந்த எதிரோட
ஒவ்வொரு வருஷத்தை போல தன்னோட 4வது வருஷ திருமண நாளை சிறப்பா செய்யப்பட்டு ஏதோ ஆனா அதை விட பெரிய சந்தேகத்தை நிறைய கொடுத்தான். சொர்க்கத்துல ஒரு அருமையான விஷயம் முடிவாகி இன்னையோட 4 வருஷம் வாழ்க்கை முழுவதும் கூடவே இருக்கு. வரங்கள் அழுத்தாரு இதுல யாருமே கற்றுக்க. ஆனா நான் 4 வருஷம் அவ கூட வாழ்ந்தேன். தெரேசா என்னோட நேசி. அவனை நான் முறை பார்த்தது நீ வாழ்க்கையில மறக்கவே ரத்த தானமுகாம ஊசி குத்திக்கிட்டே கேட்டேன், உங்களோட பேர் என்ன? நானும் வெறப்பா ஆன்சலோ அப்படின்னு சொன்னேன். அதுக்காக 2 பேரான்னு கேட்டேன். நான் ஒரு பேர் தான் சொன்னேன். அவங்க சிரிப்பு அவ்வளவு வணக்கம். இப்படி ஒரு வாழ்க்கையை அவ கூட வாழ்வேன்னு நான் கடவுளை கூட நினைச்சுப்பேன். எப்படியோ இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆனா அந்த ஏஜென்ட்ல இருந்து நான் பழங்களை மட்டும் வாழ்க்கையும் உடல் எத்தனையோ தடவை காயப்படுத்தி ஆனா இன்னமும் அவ என் கூடவே தான். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியும். சில நாள் ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்க முடியும். அடுத்து இன்னும் சில நாள் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு, டயர்டா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு நிறைய கோபம். அந்த நேரம் ரொம்ப தூக்கம் வரும். என்னை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியவே. 3 வருஷமா இதை மாத்திக்கிறதுக்காக நான் ட்ரீட் பண்ணுறேன். ஒரு நாள் சரி தெரேசாவுக்கு பிடிச்ச ஏன் சொல்லுவா. அது வரைக்கும் இந்த விஷயம் என் தெரேசாக்கு தெரியவே. ஏன்னா இந்த உலகத்துல Happy 4th anniversary, Angelo!
உன்கிட்ட இருந்து ஒன்று வேணும். என்னது? டிவோர்ஸ். தெரியுதா? இந்த குழந்தையாச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ. நான் பாத்துக்கிறேன் தெரியுதா? எப்படி? இந்த 4 வருஷமா என்ன பார்த்துக்கிட்டீங்க? அப்படியா? டிவோர்ஸ் தந்து நான் என் குழந்தை எங்கேயாச்சும் போயிடணும். அது முடியாது தெரியுதா? என்னால முடியாது ஏஞ்சலோ. எந்த அப்பா மாதிரி இன்னொரு அப்பா கிட்ட என் குழந்தை வளர்ந்த மாதிரி என்னால முடியாது. என்னையும் என் குழந்தையும் விட்டு நீ என்ன சொன்னாலும் அது மட்டும் என்னால முடியவே முடியாது தெரியுதா? அப்படின்னா இந்த குழந்தை நமக்கு தேவை. Surprise. தெரிசா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத அவளுக்கு கால் பண்ண. ஏஞ்சலுக்கு உண்மையாவே மனநோய். தெரிசா, ஏஞ்சலுக்கு என்னாச்சு? தெரிசா, உன்னதான் அவனுக்கு இருக்கிற முழுசா எதுவுமே தெரியாது.
ஆனா அவன் பிடிச்ச மாதிரி காணவன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். இது மாதிரி ஒரு பிரச்சனையாலதான் ஏஞ்சலோட அப்பாவை அவங்க அம்மா டிவோர்ஸ் பண்ண. எனக்கு 1 வீக்கு முன்னாலதான் ஏஞ்சலோட மெடிக்கல் ரிப்போர்ட் என்னோட ஃப்ரெண்ட் மூலமாக வந்துச்சு. அதோட அமெரிக்காக்கு எனக்கு செக் பண்ண அப்போதான் தெரிஞ்சிச்சு ஏஞ்சலோக்கு பைபோலார் டிஸார்டர், அதாவது இருதுருவ மனநிலை. ஆனா இது குணப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமா இதை குணப்படுத்தலாம் என்று சொல்லத்தான் நான் கால் பண்ணேன். Thank you.